வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாபிக்ஸை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். கேரளா லோக்கல் பாடி எலெக்ஷன் ரிசல்ட் வந்துச்சுல, ஆளும் தரப்புக்கு பெரும் பின்னடைவாக ரிசல்ட் இருந்துச்சு. கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு பெரும் பின்னடைவு, பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கூட்டணிக்கு பெரிய வெற்றி இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன். இதில் டென்ஷன் ஆகி சில இடங்களில் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஆதரவாளர்கள் வன்முறையில் இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சில டீட்டெயில்ஸ் வெளிவருது. உதாரணத்துக்கு கோழிக்கோட்டில் காங்கிரஸ் அலுவலகத்தை சூறையாடிய கம்யூனிஸ்ட் கட்சியினர் அப்படிங்கிற தலைப்பில் செய்திகளை பார்க்க முடியுது. அதுவும் இந்த காங்கிரஸ் ஆஃபீஸில் இந்திரா காந்தி அவர்களுடைய ஸ்டாச்சுவும் இருந்திருக்கான். அந்த ஸ்டாச்சுவையும் உடைக்க முற்பட்டிருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற சில இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. பாஜகவினர் சொல்கிறாங்க. சகிப்புத்தன்மையை பற்றி கம்யூனிஸ்ட் கட்சி பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு பாடம் எடுப்பாங்க. ஆனால் ஒரு தேர்தல் தோல்வியை கூட அவங்களால தாங்கிக்க முடியலை. பார்த்தீங்களா, எப்படி தாங்கிக்குவாங்க? இந்தியாவில் ஆட்சி செய்கிறதே ஒரே மாநிலம், அதுவும் போச்சுன்னா அப்படிங்கிற அந்த விரக்தியின் உச்சம்தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, கேரளா எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு ராகுல் காந்தி அவர்கள்லாம் காங்கிரஸுடைய பெரிய வெற்றி, இது ஃபென்டாஸ்டிக், மக்களுடைய தீர்ப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு. ஒரு சிம்பிளான ஒரு லாஜிக்கான ஒரு கொஸ்டின் கேட்குறேன். என்னென்னா, கேரளாவில் நடந்த உள்ளாட்சி தேர்தல் வாக்கு சீட்டு அடிப்படையில் நடந்துச்சா இல்லை இவிஎம் மெஷினை பயன்படுத்தி நடந்துச்சா? தேடி பாருங்களேன். எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷினில் தான் உள்ளாட்சி தேர்தல் நடந்திருக்கு. இவிஎம் மெஷினில் தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ மட்டும் காங்கிரஸுக்கு எலெக்ஷன் கமிஷன் சூப்பரா, இவிஎம் மெஷின் சூப்பரா? எப்போ தோல்வி அடைகிறாங்களோ அப்போ இவிஎம் மேலே பழியை தூக்கி போடுறது, எப்போ வெற்றி அடைகிறாங்களோ மக்களுடைய தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகிறது. இதை காங்கிரஸ் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு எடுத்துக்காட்டு இந்த கேரளா லோக்கல் பாடி எலெக்ஷன். இது ரெண்டாவது டாபிக். மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? வெஸ்ட் பெங்காலில் நடந்து முடிந்த எஸ்ஐஆருடைய ஃபஸ்ட்டு ஃபேஸில் முதல் கட்ட எஸ்ஐஆர் பணிகள் வெஸ்ட் பெங்காலில் முடிவுக்கு வந்திருக்கு. இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸில் வெஸ்ட் பெங்கால் ஓட்டர் லிஸ்ட்லேருந்து 58 லட்சம் பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு அக்ராஸ் த ஸ்டேட் அப்படிங்கிற டேட்டா கிடச்சிருக்கு. முதல்வர் மமதா பானர்ஜியுடைய தொகுதியான பவானிபூர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தொகுதியில் மட்டும் 44,000 பேர்கள் டெலீட் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை கேள்விப்படுறோம். 44,000 பேர் ஒரு தொகுதியுடைய லிஸ்ட்டில் இருந்து. எவ்வளவு போலி வாக்காளர்கள் இருந்திருக்காங்கன்னு பாருங்களேன் ஓட்டர் லிஸ்ட்டில். இதனால தான் சொல்கிறேன் எஸ்ஐஆர் காலத்தின் கட்டாயம் அப்படிங்கிறது இதனால தான். இது மூணாவது டாபிக். நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, கேரளா லோக்கல் பாடி எலெக்ஷன் ரிசல்ட்டு வார்டு வாரியாக புள்ளி விவரம் கிடச்சிருக்கு. காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா 7,786 வார்டுகளை ஜெயிச்சிருக்காங்க. கம்யூனிஸ்ட் 7,410 வார்டுகள். முஸ்லீம் லீக் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுடைய கூட்டணியில் வராங்க. முஸ்லீம் லீக் அவங்க 2,835 வார்டுகள். பாஜக 1,910 வார்டுகளில் ஜெயிச்சிருக்காங்க. சுயேட்சை வேட்பாளர்கள் 1,403 வார்டுகள். சிபிஐ பார்த்தீங்கன்னா 1,013 வார்டுகள். இதுதான் வார்டு வாரியாக டேட்டா. இதுதான் பிஜேபி 1,910 வார்டுகளை ஜெயிச்சிருக்காங்க. பெரிய ஒரு growth தான் இது. அதாவது யாரோடையும் கூட்டணி வைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றது. மாநகராட்சியை பிடிச்சிட்டாங்க. இப்போ அடுத்த அசம்பிளி தேர்தலில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அடுத்த அசம்பிளி தேர்தலில் ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படி தான் ஒரு கட்சியை வளர்ச்சியை நோக்கி நகரணும், ஆட்சியை பிடிக்க முயற்சி பண்ணணும். இது தமிழகத்தில் மிஸ்ஸிங்கு. பாஜக திராவிட கட்சியோடு மாறி மாறி கூட்டணி வைக்கிறது டெஃபினட்டாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதம் கிடையாது. வளர்ச்சியை கொண்டு வர முடியாது. திராவிட கட்சி முதுகலையே மாறி மாறி சவாரி பண்ணிக்கிட்டு இருந்தா பிஜேபி இண்டிவிஜுவலாக தமிழகத்தில் வளராது. இதுதான் அண்ணாமலை 1000 தடவை சொன்னார். வேண்டாம், திராவிட கட்சிகளுடைய சகவாசம் வேண்டாம், நம்ம தலைமையில் கூட்டணி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரியான ரூட்டில் போனார். மறுபடியும் அண்ணாமலை ரூட்டு தான் சரி. இப்போ ஓகே கூட்டணி அமைச்சிட்டிங்க, 2026 தேர்தல் முடிவு என்ன வந்தாலும் சரி, அதுக்கப்புறம் இந்த தப்பை பண்ணாதீங்க. திராவிட கட்சியோடு எப்போதும் கூட்டணி இல்லை அப்படிங்கிற முடிவெடுத்து கூட்டணி கட்சிகள் உங்களை தலைமை ஏற்றி யார் வராங்களோ அவங்கள கூட்டணிக்குள்ளே சேர்த்து நல்ல கேம்பெயின் பண்ணி அண்ணாமலை மாதிரியான இளைஞர்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு லீடரை முன்னிறுத்தி தேர்தலை சந்திச்சிங்கன்னா டெஃபினட்டாக 2 தேர்தலில் பிஜேபி ஆட்சிக்கு வர முடியும் தமிழகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. பொதுமக்களுடைய ஃபீட்பேக்கை என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.